கடந்த மாதம் பெய்த வடகிழக்கு பருவமழையால் விவசாயிகளுடைய நெல்மணிகள் பாதிக்கப்பட்டது. உடனடியாக மத்திய அரசு மத்திய ஆய்வுக்குழுவை தமிழ்நாட்டிற்கு அனுப்பி, குறிப்பாக டெல்டா மாவட்ட பகுதிகளுக்கு அனுப்பி நெல்லினுடைய ஈரப்பதத்தை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை கண்காணிப்பதற்காக ஒரு மத்திய ஆய்வுக்குழு தமிழ்நாட்டிற்கு வந்தது. குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் ஆய்வு செய்தது. ஆய்வு செய்து அந்த அறிக்கையை ஒரு வாரத்திற்குள் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள். ஆனால் இன்று 16 நாட்கள் ஆகிறது, ஒரு அறிக்கையும் சமர்ப்பிக்கப்படவில்லை. இது கண் துடைப்புக்காக நடைபெற்ற ஆய்வா என்பது சந்தேகம் எழுகிறது. இது மத்திய ஆளுகிற பாஜக அரசு விவசாயிகள் பக்கம் நிற்கிறோம் என்பதை பொய்யாக காட்டிக்கொள்வதற்காக ஆய்வுக்குழுவை அனுப்பி அவர்கள் ஒரு வாரத்திற்குள் நாங்கள் அறிக்கை சமர்ப்பிக்கிறோம் என்று ஆய்வு செய்துவிட்டு சென்றார்கள். ஆனால் இன்று 16 நாட்கள் ஆகிறது, ஆய்வு செய்யவில்லை. ஆகையால் விவசாயிகளாகிய நாங்கள் நெல்லை அறுத்து வைத்து கொண்டு கொள்முதல் நிலையங்களிலே இந்த நெல்லை போட முடியாமல் தவித்து வருகிறோம். இதை தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டு விவசாயிகளுடைய நலன் பக்கம் நின்று கொண்டு விவசாயிகளுடைய நெல்களை நெல் கொள்முதல் நிலையங்களிலே அவர்கள் போடும் அளவிற்கு பரிந்துரைக்குமாறு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன்.